சொல்லியே நடன சார், என்ன விஷயமா வர சொன்ன? ஏயா துரை, நீ என்ன எனக்கு சம்மதி மட்டுமாயா? என் சின்ன வயசுல இருந்தே நீ எனக்கு நண்பையா. என் உசுருக்கு உசுரா உன்னை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா, உன் குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா? என் மக வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே, நான் எங்க போய் நிப்பேன்னு சொல்லி அழுதியே. ஏன் நாங்கெல்லாம் இல்லாமலா போயிட்டோம்? நாங்க இருக்கும்போது எப்படியா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? ஐயா துரை, 2 குடும்பத்துக்கும் மூத்தவங்கிற முறையில் சொல்றேன். நான் எடுத்த முடிவு சரியா இருக்குன்னா அதை நீ ஏத்துக்கணும்யா. எப்படி உன் மூத்த மகன் நிர்கதியா நின்னப்ப வெற்றி தாலியை கட்டுவான்னு சொன்னோமோ அதே மாதிரி இப்பவும் சொல்றோம். உன் மக கல்யாணம் நின்று போச்சுன்னு அழுதே இல்ல. உன் மக கல்யாணம் நிக்கலையா, அது நடக்கும். இப்பவே இங்கேயே இதே முகூர்த்தத்துல நடக்கும்யா. என்னையா சொல்றீங்க? ஆமையா துரை, என் 3வது பேரன் புகழ் உன் மக அகிலா காலத்துல தாலியை கட்டுவான். ஆமாப்பா, இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். அகிலா கழுத்துல புகழ் தாலி கட்டுவான்ப்பா. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அப்பா, உங்களுக்கு என்ன துயரம் வந்தாலுமே துடைக்கிறதுக்காக நாங்க இருக்கோம்ப்பா. இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைங்கப்பா. மாமா, நீங்க எந்த பாவமும் செய்யல, அதனால அகிலா கல்யாணமும் நின்னு போகல. அகிலாவை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நல்லா இருப்பா. அகிலா மாதிரியே என் தம்பியும் படிச்சவன், அழகானவன். அகிலாவுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருப்பான். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என் தம்பிக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. நீங்க சரின்னு சொன்னா என் தம்பி தாலி கட்ட தயாரா இருக்கான். எதுக்கு இப்படி அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லியா? என்னையா ஏதாவது பேசியா? ஏன் அமைதியா இருக்க? இல்லைங்கய்யா, இந்த கல்யாணம் வேண்டாம். அகிலோட கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். இந்த சம்பந்தம் எனக்கு சரியா ஒரு தோணல. வேணாம்யா, விட்டுடலாம். துரை, நீயா அப்படி பேசுற? நாங்களே வழிய வந்து அகிலாவை எங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கிறேன்னு சொல்றோம். ஓ மகளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாதுன்னு நீ சொல்ற. என்ன ஆச்சு உனக்கு? இல்ல நட்டரசா, இதே மாதிரி மலர்கள்ல நின்று போனப்போ, நான் கிடந்து கதறினப்போ வெற்றி தாலி கட்டுவான்னு சொல்லிட்டீங்க. ஆனா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போனப்போ வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கு என் மகளை எப்படி பேசுனாங்க, எப்படி நடத்துனாங்கன்னு நான் கண் கூட பார்த்துட்டேன்யா. இதுக்கப்புறமும் என் 2வது மகளை அதே வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலையா. அகிலா கல்யாணம் நடக்காட்டி கூட பரவாயில்ல, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சோ அவளை யாருக்காவது கட்டி கொடுத்துருவியா?
இல்ல அவ காலப்புறா என் வீட்டுல இருக்கட்டும்யா. ஏயா ராசதுரை, என்னையா பேசுற நீ? நீ சொல்றத பார்த்தா நாங்க மலரை தினம் தினம் குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிக்கிருக்க. எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லி எங்க நெஞ்சில நெருப்பள்ளி போட்டேயா. உங்க வீட்டை நம்பி என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்றது எங்களுக்கு எம்புட்டு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஓ மகளை கேளியா, இந்த தானே நிக்கிறா, வேற யாரையும் கேட்க வேணாம்யா. உன் மகளை கேளு, அவ எங்க வீட்டுல எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கேளு. நீ சொல்றது உண்மைதாயா. எங்க வீட்டு பொம்பளைங்க உன் மகளை ஏத்துக்கல, உன் மகளை கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்காளுங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையும் உன் மகளை எப்படி தாங்கிட்டு இருக்கணும்னு தெரியுமா? அம்புட்டு லேசுல என் மகளை கட்டி கொடுத்து அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே குடும்பத்துல 2வது மகளையும் கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேயா. ஆத்தா மலரு, என்னத்தா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? சொல்லுத்தா, இப்ப நீ எடுக்கிறதா முடிவு. உன் தங்கச்சி நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறியா, இல்ல நானே அந்த வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அகிலாவும் இந்த வீட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லுத்தா. இந்த கல்யாணம் வேணாம்னு நீ சொல்லு, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஒண்ணுத்தா, அவங்கள மீறி அகிலா இந்த வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பா. நாங்கெல்லாம் உன்னை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி உன் தங்கச்சியும் நாங்க பாத்துக்குவோம்னு நீ நம்புனா சொல்லுதா. உங்க அப்பங்கிட்ட சொல்லு, அகிலா வாழ்க்கை நல்லா இருக்கும், எங்களை நம்பி எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்கப்பான்னு சொல்லு. நாங்க கண்ணு கருத்துமா பாத்துக்குவோம்னு சொல்லாதா. நாங்க யாரும் சொல்ல விரும்பல. ராசதுரை, நாங்க ஊர் உலகத்தை கேட்க சொல்லல, 3வது மனுஷங்க யாரையும் கேட்க சொல்லல, நீ பெத்த மக கிட்ட தான் கேட்க சொல்றோம். மலர் சரின்னு சொன்னா நாங்க அகிலாவை கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். மலர் மட்டும் வேணான்னு சொன்னா இந்த கல்யாணம் வேண்டாயா. மலரு, உன் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லுமா. வேணான்னு சொல்லிட்டா தாத்தா என்ன நினைப்பாங்களோ மாமா என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் சொல்லுமா. உன் தங்கச்சிக்கு இந்த கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நீ நம்பினா மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ண சொல்லு. இல்லைன்னா வேண்டானா விட்டுருமா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தெளிவா சொல்லிரு. சொல்லுமா தங்கச்சி, ஏன் அமைதியா இருக்க? சொல்லு மலரு. அப்பா, அகிலாவ என் குழந்தைனாருக்கு கட்டி கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட பொண்ணு கேக்குறேன். நீங்க பதில் சொல்லுங்க. எங்க வீட்ல அவ கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா. நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணி அனுப்புங்க. போதுமாயா? இதுக்கு மேல என்னையா வார்த்தை வேணும்? உன் பிள்ளைங்க எங்க வீட்டுல சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளை சந்தோஷமா வாழ வைக்கிறத தவிர வேற நினைப்பே கிடையாதுயா எனக்கு. அந்த பழையூர்பட்டி பெரிய மந்த கருப்பணசாமி மேல ஆணையா சொல்றேயா, உன் மகளை எங்க வீட்டுக்கு கட்டி கொடு. கண்களுக்காம 2 பேரையும் சந்தோஷமா பாத்துக்குவோம்யா. இங்க பாரு, எங்க மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் கொடு, இல்லைன்னா ஓ விருப்பம்யா. என்னையா பதில் சொல்லியா ராசாதுரை?
ராசதுரை, சொல்றத கேளியா? எந்திரியா? ஐயா. எந்திரியா? எந்திரியா, ராசதுரை. ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிற ஒவ்வொரு தடவையும் உனக்கு நாங்க இருக்கோம் வந்து நிக்கிறீங்களே, நீங்க உறவு கிடையாதியா, நான் கும்புற சாமியா. எந்திரியா, ஐயா, ராசதுரை, எந்திரியா, ராசதுரை, எந்திரியா? ராசதுரை. சொன்னா கேளுயா. எந்திரியா, ஐயா, எந்திரியா. நீ போய் அகிலா கிட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசி கல்யாணத்துக்கு ரெடியாக சொல்லு. கவலைப்படாம இருயா. மலரு, அப்பாவை கூட்டிட்டு போமா. வாங்கப்பா, போயா. வாங்க. வாங்க மாமா. மாமா, நாமளா புகழுக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா முடிவும் எடுத்துட்டோம். ஆனா வீட்டில் இருக்கிற யாரும் கல்யாணத்துக்கு வர வேண்டாமா? எல்லாரும் குளிர் காய்ச்சல்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க. நாம பாட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, பஞ்சாயத்து வந்துடாது. குளிர் காய்ச்சல்னு கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி வீட்டிலே இருந்துட்டாளுகள்ல, அவளுகளுக்கு குளிர் காய்ச்சல் வந்தது வந்ததாகவே இருக்கட்டும். ஆனா அவளுக்கு வர வேண்டாம். வந்தா மட்டும் இந்த கல்யாணத்துக்கு அப்படியே சம்மதிச்சிடுவாள்களா என்ன? ம்ஹும். அறவே கடுக்கு இருக்குங்க. விடியா மாப்பிள்ள, நம்ம எடுத்த முடிவு சரின்னு நம்ம மனசுக்கு தோணுதில்ல? ஆமா ஆமா, அது போதுமையா. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். சரிங்க மாமா. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அவனை நினைக்க நினைக்க எவ்வளவு ஆத்திரம் வருது. பாவி 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 பரப்பா. ஐயோ அத்தே, இத்தனை நாளா ஏதோ ஒரு களவாடி பைய என் பேத்தியை மிதட்டிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா, அந்த களவாடி பைய இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கானே. இது எதுவுமே தெரியாம அந்த களவாடி பைய கையில நம்ம புள்ளைய புடிச்சு கொடுக்க இருந்தோமே. ஐயோ, அந்த படுபாவிய கல்யாணம் பண்ணி இருந்தா நம்ம புள்ளையோட வாழ்க்கை என்ன இருக்குமோ தெரியலையே. நம்ம செஞ்ச புண்ணியம் தாத்தா நம்ம புள்ளைய காப்பாத்திருக்கு. இல்ல அந்த எடுபட்ட பயல கல்யாணம் பண்ணி இருந்தா சீரழிஞ்சு போயிருப்பா. நல்ல வேளை அந்த ஆண்டவன் புண்ணியத்துல என் பேராண்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. ஐயோ மலரு, என்னத்தான் நடக்குது வெளியே? கல்யாணத்துக்கு வந்தவங்களா போயிட்டாங்களாத்தா? இல்ல பத்தா, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஏத்தா, உன் அப்பா என்ன சொல்றான்? அப்பா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக அனுப்பிவிட்டார் அப்பதா. என்ன விஷயம் ஆத்தா? இல்ல அப்பதா, அப்பச்சி, நாட்டரச மாமா, அவரு, நானு எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். அந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னோம். அவரு முதல்ல தயங்கினாலும் அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. அதான் அந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி உங்க சம்மதத்தையும் கேட்டுட்டு வர சொல்லி அப்பா உங்ககிட்ட அனுப்பி விட்டாரு. என்ன விஷயம் மலரு? என் கல்யாணம் நின்னு போன மாதிரி இந்த கல்யாணமும் நின்னு போயிடுச்சுன்னு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அத பார்த்துட்டு
அப்புச்சியும் நாட்டரசு மாமாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதான் ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணம் நிக்க கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவாத்தா? நம்ம அகிலாவ என் குழந்தைனாரு புகழுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிருக்கோம் அப்பதான். என்ன சொல்ற? புகழுக்கா? ஆமா அப்பதா. அகிலாவுக்கும் இப்போ கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னு ராஜதுரை வீட்டுல ஏற்பாடு பண்ண 2வது கல்யாணமும் நடக்காம போயிடுச்சுன்னு ஊர் உலகத்துல இருக்கிறவங்களாம் தப்பா பேசுவாங்கன்னு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார் அப்பதா. அதனாலதான் அகிலாவை புகழுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம் அப்பதா. புகழ்கிட்டயும் பேசியாச்சு. அவரும் சம்மதம் சொல்லிட்டாரு. இப்போ அகிலாவும் நீங்க எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா அகிலாவுக்கு மறு அலங்காரம் பண்ணி மணமேடைக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆத்தா, ஏலக்காத்த மாறியுமா, எப்பவும் எங்க குடும்பத்துக்கு துணையா இருக்கேன்னு காட்டிட்டம்மா. பாழுங்கணத்துல விழ இருந்த பேத்தியோட வாழ்க்கையே காப்பாத்துறது மட்டும் இல்லாம ஒரு நல்ல திசையும் காட்டி அவ வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிட்டம்மா. ஏன் மலரு, இது சரியா வருமா? ஏமா சரியா வராது? புகழ் உண்மையிலேயே நல்ல அமைதியான பையம்மா. அவர் மாதிரியே புகழும் தன்மையானவருமா. நம்ம அகிலாவுக்கு எல்லா வகையிலும் புகழ் பொருத்தமா இருப்பாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நான் யோசிக்க என்னடி இருக்கு? அகிலாவை தான் கேட்கணும். அகிலா, நீ என்ன சொல்ற? மாமாவோட தம்பி புகழ கட்டிக்கிறியா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? ஐயோ, எனக்கு கல்யாணமே வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஐயோ, நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னடி இது? நான் படிக்கிறேன், வேலைக்கு போறேன், அதுக்கு பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாட்டரசன் மாமா அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னது சந்தோஷம்தான். அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. என்ன விட்டுருங்க, நான் படிக்கிறேன். 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஏத்தா அகிலா, இப்ப உனக்கு என்ன வயசாகுது? இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு பாத்துக்கலான்னு ரொம்ப அசால்ட்டா சொல்ற. 4-5 வருஷம் கழிச்சு பாத்துக்கிறதுக்கும் 30-32 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நீ என்ன மெட்ராஸ் மாதிரி பட்டணத்திலயா இருக்க? அப்படியெல்லாம் இங்க பண்ண முடியாதாத்தா. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல தப்பான ஒருத்தனை பண்ணிக்க இருந்த கல்யாணம் நின்னு போய் உன் வாழ்க்கைக்கேத்த ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காத்தா. அது மட்டும் இல்ல, வீட்டு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதா உனக்கு நல்லதாத்தா. உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க கூட போய் படியாத்தா. உங்க அக்கா அங்க போய் படிச்சு பாஸ் ஆகல? அது மட்டும் இல்லாம உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்காம்மா. அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும். இல்ல அப்பதா, நான் என்ன சொல்ல வரேன்னா,
சொல்றத கேட்க போறியா இல்லையா? நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு அழகர் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணது உண்மைதான். ஆனா அந்த முடிவை நாங்க எவ்வளவு தூரம் மனசை கல்லாக்கிக்கிட்டு எடுத்தோன்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். அப்ப நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோமோ இப்போ அதே அளவுக்கு சந்தோஷம். புகழ் மாதிரி ஒரு பையன் கூட உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதுலதான். உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. பேசாம மனமேடைக்கு போய் உக்காருமா போ. வாமா. மலரு, அம்மா அப்பதான் எல்லாருக்கும் சம்மதம், அகிலாவுக்கும் சம்மதம்னு வெளியில போய் சொல்லிடு. சரிம்மா.